ஹல்லேலூயா. மன்றாடுவோம். நிகழ்ச்சிக்காக காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை மறவாமல் நினைக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். பரம பிதா இருக்கிறார். நம்மை நினைக்கிறவர், எப்போதும் நம்மேல் அவர் நினைவாய் இருக்கிறவர். கர்த்தரோ என்பேல் நினைவாய் இருக்கிறார் என்று தாவீது சொல்கிறார். தேவன் நம்மேல் நினைவாய் இருக்கிறவர். எந்த ஒரு காரியத்தை நாம் நினைக்கிறோமோ அந்த காரியத்தின் மேல் கர்த்தர் நினைவாய் இருக்கிறார். போன வாரம் ஒருவர் வியாதிப்பட்டு இருந்தார். அவரை சந்திக்க அவர் வீட்டிற்கு நான் செல்லும்போது ஒரு கடையில் சென்று நல்ல ஆரஞ்சு பழம் வாங்கி சென்றேன். அவர் வீட்டிலிருந்து நினைத்து கொண்டிருந்தாராம், இன்று இரவு நேரமாயிற்று, நாளைக்கு லாக்டவுன், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் போல இருக்குதே அப்படின்னு மனசில் தான் நினச்சிக்கிட்டே இருந்தாராம். ஆனால் சரியான நேரம் நான் போய் அந்த பழத்தை அவருக்கு கொடுத்த போது அவருடைய கண்கள் கலங்கினது. ஆண்டவர் எவ்வளவாய் என்பேல் நினைவாய் இருக்கிறார். பாஸ்டர், நீங்கள் சும்மா ஜெபம் பண்ண வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் தேடி போய் இந்த பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, சாயங்காலத்திலிருந்து நான் ஃப்ரூட்ஸை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் அப்படி என்று சொன்னார். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு தேவன் நினைப்பூட்டுகிறார். நீங்கள் எதை வாஞ்சிக்கிறீர்களோ அந்த வாஞ்சியை நிறைவேற்ற இன்னொரு நபரை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். நம்முடைய தேவன் மறவாமல் நம்மை நினைக்கிற தேவன். நமக்காக இரத்தம் சிந்தினவர் அல்லவா, நமக்காக சிலுவை சுமந்தவர் அல்லவா, நமக்காக அவமானப்பட்டவர் அல்லவா. அவர் நம்மை மறப்பாரோ? நம்மை நினைக்கிறார், மறவாமல் நினைக்கிறார். நம்ம எந்தெந்த சூழ்நிலையில் கடந்து செல்கிறோமோ அந்தந்த சூழ்நிலைகளை அவர் அறிவார். அந்த சூழ்நிலைகளில் நமக்கு உதவி செய்வார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொரு சூழ்நிலைகளை நாம் இந்த உலகத்தில் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். எனக்கே இந்த சூழ்நிலை, எனக்கே இந்த சோதனை என்று நாம் சொல்லக்கூடாது. அதன் மத்தியிலே நம்மை நினைக்கிறவர், நம்மை நடத்துகிறவர் நம்முடைய பரம தகப்பன் இருக்கிறார். அதை உணர்த்தும் ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன் என்று சொல்லி ஆண்டவரை மனதார நாம் கர்த்தரை துதிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே அப்பா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. சொல்லுங்க அம்மா. இரவும் தேங்க்யூ லார்ட். பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. இதுவரை நம்ம எவ்வளவு அற்புதமாய் நடத்தினார். இந்த அன்பை நினைத்து அவருக்கு நன்றி சொல்வோம். இதுவரை நடத்தினீரப்பா. எல்ரோயி, என்னையும் கண்டீரப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை துதிப்போம்.
நேச நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எங்களை கண்டீர் ஆண்டவரே, எப்படி நன்றி சொல்வோம் ஆண்டவரே. நன்றி சொல்வேன் இயேசுவே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா. Yes Lord, Holy Spirit. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீர் ஐயா, தள்ளாட விடவில்லையே ஆண்டவரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் எங்களை தூக்கி சுமந்து எங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து தேற்றினீரே ஆண்டவரே. நம்மை அவர் தள்ளாட விடவில்லையே, தாங்கி நடத்துகிறாரே. நன்றி சொல்லுவோம். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. Yes Lord. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி எங்களை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சொல்லுங்க, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி எங்களை சுமந்தீரப்பா, வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கட்டும் இப்பொழுது. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. வாயிலை திறந்து இயேசுவே நன்றி என்று சொல்லுங்க. கோடி நன்றி ஐயா. மறவாமல் இணைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் இணைத்தீரையா. நினைத்தீரே ஆண்டவரே, மனதார நன்றி சொல்வேன். ஜீசஸ். எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீனம் வந்தது, பலன் தந்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கொரோனாவின் பாதிப்பு கூட வந்திருக்கலாம், தேவன் நமக்கு சுகம் தந்தார். அவருக்கு நன்றி சொல்லுங்க. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. Yes Lord. பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. அறிக்கை செய்யுங்க, சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமானே, மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஒரு சரணத்தை மீண்டும் பாட போகிறோம். பலவீன நேரங்களில்
பலன் தந்தீரையா. ஹல்லேலூயா. சுகமானேன், சுகமானேன், உம் தழும்புகளால் சுகமானேன். ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்தில் பலவீனத்தோடு இருக்கலாம். ஏதோ ஒரு பலவீனம் உங்கள் சரீரத்தில் காணப்படலாம். இந்த நேரத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கி உங்களை சுகமாக்கும் சிஸ்டர், சுகமாக்கும் ஐயா, சுகமாக்கும் தங்கச்சி. உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் உன்னை விட்டு மாறி போகும். ஜீசஸ். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. ஆராதிங்க. இயேசுவே பலன் தந்தீர் ஆண்டவரே. விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. உங்கள் விசுவாச அற்புதத்தை கொண்டு வரும் இப்பொழுது. Thank you Lord. ஆமென். சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே, சுகமானே, அறிக்கை செய்யுங்க. சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். அப்படி எல்லோரும் ஆராதிப்போமா? என்னை மறவாமல் என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் வருமான காரியங்களை இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. தேவைகள் எல்லாம் சந்தித்து நடத்தினீர் ஆண்டவரே. ஒரு அபாக்கா தூரு எங்கள் மேல் நினைவாக இருந்தீர் ஆண்டவரே. Yes Lord. நன்றி நன்றி. ஒரு அக்கா தூரு குஷே. கோடி கோடி நன்றி ஐயா. இக்காமந்தரபா. எல்லாரும் சொல்லுங்க நன்றி நன்றி. தேவ பிரசன்னம் உங்க வீட்டை நிரப்பட்டு இப்பொழுது. கோடி கோடி நன்றி ஐயா. நடத்தினீரே, நடத்தினீரே, இதுவரையும் நடத்தினீரே. சொல்லுங்க. இயேசுவே நடத்தினீரே, இதுவரையும் நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எத்தனை பேர் ஆண்டவர் நடத்தினார்? நித்தமும் நடத்துகிறவர் அல்லவா? ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்துகிறவர் அல்லவா? சொல்லுங்க. என்னை நடத்தினீரே ஆண்டவரே. தேவைகளை சந்தித்து நடத்தினீரே. குறைவுகளை நிறைவாக்கி நடத்தினீரே அப்பா. நடத்தினீரே, நடத்தினீரே, நடத்தினீரே. நன்றி ஐயா. சொல்லுங்க. நடத்தினீரே. ராக்கோத்தோரு இயேசுவே அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் நடத்தினீரே. சொல்லுங்க. அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் நடத்தினீரே. இன்னொரு விஷயம் எல்லாரும். ஆமென். ஆச்சரியமாய், அதிசயமாய் நடத்தினீரே. அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் நடத்தினீரே. சொல்லுங்க. அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. எத்தனை பேர் அற்புதமாய் நடத்தினார்? எத்தனை பேர் ஆச்சரியமாய் நடத்தினார்?
நன்றி நன்றி. எத்தனை பேரை அதிசயமாய் நடத்தினார். கோடி நன்றி சொல்லுங்க. நன்றி ஐயா. அவருடைய நடத்துதலே அற்புதம், ஆச்சரியம், நன்றி அதிசயம். ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அற்புதமாய் நடத்திடீரே, ஆச்சரியமாய் நடத்திடீரே, அற்புதமாய் சொல்லுங்க. நடத்தினீரே இயேசு சுவாமி ஆச்சரியமாய் நடத்தினீரே, அதிசயமாய் நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க. அதிசயமாய் எஸ் லார்ட். இன்னும் உங்களை நடத்த போகிறார். உங்களை தள்ளாட விட மாட்டார். உங்கள் கால்களை தள்ளாட அவர் விடுவதில்லை. இயேசுவே எல்லோரும் ஆராதிங்க. ஸ்தோத்திரம். இயேசுவே அற்புதமாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தினீரே. எத்தனை பேரை கர்த்தர் நடத்தினார்? ராகோஷே நடத்தினீரே. போன வாரம் ஒரு தங்கச்சி சாட்சி, நாங்க வீட்டுல 10 ரூபாய் தான் இருந்துச்சான். அந்த 10 ரூபாயை எடுத்துட்டு எப்படி நான் கடைக்கு போறது? ஆனா ஒரு சோப்பு வாங்க வேண்டியிருந்தான், துணி சோப்பு. 10 ரூபாய்க்கு ஒரு சோப்புன்னுட்டு கடையில போய் எப்படி வாங்குறது? இருந்தாலும் பிள்ளைகள் துணியை துவைக்கணுமே என்று சொல்லி ஒரு வெட்கத்தோடு அந்த 10 ரூபாய் எடுத்துக்கொண்டு கடைக்கு போனார்களாம். நடந்து போய்கொண்டே இருக்கும்போது அந்த தெருவில் இருந்த ஒரு சகோதரி கூப்பிட்டார்களாம், அம்மாங்க வா, இத வச்சுக்க. இவங்க வேண்டான்னாங்களாம். அது நம்ம பழக்கம், எப்பவுமே வேண்டாம்போம். ஆனா அவங்க சொன்னாங்களா, எனக்கு கடவுள் உணர்த்தினாரு உனக்கு இதை கொடுக்கணும்னுட்டு. 10 ரூபாய் கொண்டு எப்படி நான் கடைக்கு போவேங்கிற தங்கச்சிக்கு கர்த்தர் நீ 1000 ரூபாயோட கடைக்கு போனிட்டு அனுப்புறாரு. அதுதான் ஆண்டவர். அது ஒரு அடியை திரும்பவும் பாடுவோமா? அற்புதமாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தினீரே. எத்தனை பேரை நடத்தினார்? சிலருக்கு 10 ரூபா கூட இருக்காது கையில, ஆனாலும் நடத்துவார். ஒண்ணுமே எனக்கு இருக்காது, நடத்துவார். ஹல்லேலூயா. ராகாத்துரோஷே. எல்லாரும் துதிங்க. இந்த பாடலை பாடும்போதே உங்களை அற்புதமா நடத்துவார், ஆச்சரியமா நடத்துவார், அதிசயமா நடத்துவார். அற்புதமாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தினீரே. சொல்லுங்கம்மா. அற்புதமாய் சொல்லுங்க தங்கச்சி. ஆச்சரியமாய் பிரதர் சொல்லுங்க. அதிசயமாய் அப்பா ஓ நடத்தினீரே. லிகோகோதரோ. அற்புதமாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் என்னை நடத்தினீரே. அற்புதமாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி. எல்லாரும் கர்த்தரை ஆராதிங்க. கோடி கோடி நன்றி ஐயா. அற்புதமாய் ஓ ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துவீரே. நடத்துவீரே. இந்த மாதம் செப்டம்பர்ல
உங்களை அற்புதமும் ஆச்சரியமும் அதிசயமா நடத்த போற சிஸ்டர். அநேக சாட்சிகளை சொல்ல போறீங்க. நடத்துவீரே சொல்லுங்க. இந்த மாதம் என்னை நடத்துவீரே, நடத்துவீரே. செப்டம்பர் மாதத்திலே அற்புதமாய், ஓ ஆச்சரியமாய், அதிசயமாய், அதிசயமாய் நடத்துவீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா இயேசுவே, கோடி கோடி நன்றி ஐயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த செப்டம்பர் மாதம் உங்களை அற்புதமும் ஆச்சரியமும் அதிசயமா கர்த்தர் நடத்த போறாரு? என்ன லாக்டவுன் இருந்தாலும் பரலோகத்தின் வாசலை யாரும் லாக்டவுன் பண்ண முடியாது. உங்களுக்காக பரலோகத்தின் பலகணிகள் திறந்து இருக்கிறது. அந்த பரலோகத்தின் பலகணிகளை கொரோனா லாக்டவுன் பண்ண முடியாது. பரலோகத்தின் பலகணிகளை கர்த்தர் உனக்காக திறந்து வைத்திருக்கிறார். அங்கிருந்து உங்களுக்கு அற்புதம் கடந்து வரும். நாங்கள் ஆலங்கனர் என்கிற வில்லேஜில் ஒரு சர்ச் கட்டிட்டு இருக்கோம். பாஸ்டர் ஜான்சன் அங்கே ஊழியம் செய்துட்டு இருக்காங்க. இந்த லாக்டவுன்ல தான் அந்த சர்ச்சை ஆண்டவர் அற்புதம் ஆச்சரியமா கட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறார். நேற்று மோன்சி லாசஸ் அண்ணனை பார்த்து, அண்ணன் இந்த சர்ச் பிரதிஷ்டைக்கு நீங்க வரணும் என்று நான் அழைப்பு கொடுத்தேன். அற்புதமா ஆச்சரியமாய் அந்த சர்ச்சை பல லட்சங்களுக்கு கர்த்தர் கட்டி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாதம் அற்புதமும் ஆச்சரியமும் அதிசயமாய் உங்க பிள்ளைகள் காரியத்தை கர்த்தர் நடத்த போறாரு? உங்க பிள்ளைகள் காரியத்துல அற்புதம், உங்க பிள்ளைகள் காரியத்துல ஆச்சரியம், உங்க பிள்ளைகள் காரியத்துல அதிசயம் நடக்க போகுது. பேரை எழுதி வச்சுக்கிடுங்க. உங்க பிள்ளைகள் பேரை எழுதி வச்சுக்கிடுங்க. எபன்னா எபன்னிட்டு எழுதி வைங்க. ஆமென். என்ன பேரோ அந்த பேரை எழுதி வைங்க. இந்த மாதம் என் மகள் வாழ்க்கையில கிறிஸ்டியா, அந்த கிறிஸ்டிங்கிற பேரை எழுதி வைங்க. என் மகள் கிறிஸ்டி வாழ்க்கையில அற்புதமும் ஆச்சரியமும் அதிசயமா கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போறாரு. அது நீங்களே எதிர்பார்த்திராத, நீங்களே விசுவாசித்திராத காரியமா இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரீமாமா சோதோரோரோரோ. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிஸ்டர், உங்க வீட்டுல கர்த்தரை துதிங்க, துதிங்க, துதிங்க. நீங்க ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் சொல்றார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். யாவருக்கும், யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் விடுதலையை பார்க்க போறீங்க, அதிசயங்களை பார்க்க போறீங்க. இந்த மாதம் அற்புதத்தின் மாதம். மீண்டும் அந்த அடியை எத்தனை பேர் பாட போறீங்க? நடத்துவீரே, ராபாசேரே, அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் நடத்துவீரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அற்புதமாய், மகிழ்ச்சியோடு, சிரித்த முகத்தோடு, அதிசயமாய், எஸ் லார்ட், நடத்துவீரே. சொல்லுங்கம்மா. அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய், அதிசயமாய் நடத்துவீரே. அற்புதமாய். வாய் திறந்து சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. இது ஒரு தீர்க்க தரிசன பாடல். அற்புதமாய், எஸ் லார்ட், ஆச்சரியமாய், ஆச்சரியமா, அதிசயமாய் நடத்துவீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் எனக்கு அற்புதமான காரியம், ஆச்சரியமான காரியம், அதிசயமான காரியம் நடக்கும். இந்த செப்டம்பர் முடியும் போது நான் சாட்சி சொல்லுவேன்.
நான் சாட்சி சொல்லுவேன், சாட்சி எழுதுவேன், தேவனை மகிமைப்படுத்துவேன். நீங்க விசுவாசித்தால் தான் கர்த்தர் அற்புதமும் ஆச்சரியமும் அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹalleluya. thank you holy spirit. ஆமென். உகபரா ஷெரேரேரே. எந்த காரியத்தில் அற்புதத்தை எதிர்பார்த்து நிற்கிறீங்க, எந்த காரியத்தில் அற்புதத்தை எதிர்பார்த்து காத்து இருக்கிறீங்க, அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாகவே இருக்கும். ஓ ரிபாமா சேரே. நான் எழுதுகிற பாடல் ஒரு அடியை பாடலாம் என்று நினைக்கிறேன். உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். அதில் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். பிசாசு வந்து சொல்லுவான், நடக்குமா? அதெல்லாம் நடக்காது. பிசாசு அவிசுவாசத்தை உண்டாக்குவான். எலிசா சொல்றாரு, நாளைக்கு ஒளிமுக வாசலில் இப்படி நடக்கும் என்று. அங்க ஒருத்தன் கேட்கிறான், கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்தாலும் இப்படி நடக்குமா? அவிசுவாசம், அவிசுவாசத்தை பிசாசு உண்டாக்குவான். இதெல்லாம் உனக்கு நடக்காது, இந்த கட்டி சுகமாகாது, உன் குடும்பத்தில் நீ சமாதானம் வராது, நீ இந்த கடன்லாம் அடைக்க முடியாது, நீ வீடுலாம் சொந்த வீடு வாங்குறது யோசிக்கவே முடியாது. நடக்குமா? அதெல்லாம் நடக்காது. ஆனா நீங்க சொல்லணும், நடக்கும். என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும், என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் ஆண்டவர் என் பிள்ளைக்கு கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஓ உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். கை வைத்து சொல்லுங்க, என் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். என் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். என் குடும்பத்திலே, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, சுதாகர் சொல்லுங்க, என் குடும்பத்திலே சமாதானம் பெருகும். ஜஸ்டின் பேரை சொல்லுங்க, என் குடும்பத்திலே சமாதானம் பெருகும். சிஸ்டர் எபினேசர் சொல்லுங்க, என் குடும்பத்திலே சமாதானம் பெருகும். ஹல்லேலூயா. என் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். என் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். நிச்சயமாகவே நடக்கும், நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நடக்கும். சொல்லுங்க, என் கணவர் ரட்சிக்கப்படுவார், என் கணவர் குடி பழக்கத்திலிருந்து விடுதலை ஆவார். ராபா சேகேரே கோரோகோஷியாந்தா ராபா. செல்போனிலே அடிமைப்பட்டு கிடக்கிற என் மகன், கேம் விளையாடிட்டு இருக்க என் மகன் விடுதலை ஆவான். என் வீட்டுல சமாதானம் பெருகும், சந்தோஷம் பெருகும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இது அற்புதமா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லிக் கொள்வார்கள். நீ இருக்கிற ஸ்ட்ரீட்ல நிறைய புறஜாதிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இவங்க ஆண்டவர் ஆண்டவருங்காங்களே, ஜீவனுள்ள தேவன்கிறாங்களே, மெய்யான தேவன்கிறாங்களே, அவரை தொழுது கொள்ளுகிறார்களே, இவங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி உங்களை சுற்றி ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டு இருக்குல்ல.
அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று ஆமென். பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள். ரீமாமா கரங்களை தட்டி நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். கரங்களை தட்டி நிச்சயமாகவே நடக்கும், நடக்கும். சொல்லுங்க, நடக்கும், காரியம் நடக்கும், நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். எஸ் லார்ட், நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். டோட்டலா மாற்றுவாராம். உன் குடும்பத்தில் எத்தனை சிறையிருப்பு இருந்தாலும் அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். உன் குடும்பத்திலே சமாதானம், உன் குடும்பத்திலே சந்தோஷம். ஹல்லேலூயா. எஸ் லார்ட். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் சீராக சிறப்பாக இருக்கும். சொல்லுங்க, பிள்ளைகளின் எதிர்காலம் சீராக சிறப்பாக இருக்கும். தேசத்திலே சாட்சிகளாய் நிலை நிற்க கிருபை செய்வார். சொல்லுங்க, தேசத்திலே சாட்சிகளாய் நிலை நிற்க கிருபை செய்வார். பிள்ளைகளை குறித்து கலக்கத்தோடு சிலர் இருக்கிறீங்க. பிள்ளைகளை குறித்த பயம், பிள்ளைகள் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குமா, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா, பிள்ளை குறித்த கலக்கம் இன்றைக்கு மாறுகிறது. உன் பிள்ளையை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். உன் பிள்ளைகள் ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார்ந்து இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் ஒளிமர கன்றுகளை போல் செழிப்பார்கள். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே செய்வார். உங்கள் பிள்ளைகள் மேல் அவருடைய ஆசீர்வாதத்தையும் உங்கள் பிள்ளைகள் மேல் அவருடைய ஆவியையும் கர்த்தர் ஊற்றுவார். சொல்லுங்க, இருக்கும், நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். பிசாசை பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா நடக்கும். பிசாசு சொடக்கு விட்டு சொல்லுங்க, சொடக்கு விட்டு பிசாசை பார்த்து சொல்லுங்க, நடக்கும். பிசாசு அற்புதம் நடக்கும். நாங்க தலை குனிந்தல்ல, தலை நிமிர்ந்து நடப்போம். எங்க குடும்பம் தலை நிமிர்ந்து நடக்கும் என்று சொல்லுங்க. ரேகா பாங்கா தலா கபாந்தலா ஷியாகனா மராபா. பிசாசு வந்து சொல்லுவான், அவன் காரியம் முடிஞ்சு போச்சு, உன் சாப்டர் க்ளோஸ்மா. நீங்க சொல்லுங்க பிசாசை பார்த்து, இனிதான் எனக்கு ஒரு வாழ்க்கை தொடங்க போகுது, இனிதான் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் புறப்பட போகுது பிசாசே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மாதம் அற்புதமும் ஆச்சரியமும் அதிசயமான காரியத்தை உங்க கண்கள் காணப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆம், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க சிஸ்டர். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். விசேஷமாக குற்ற செயல்கள் இந்த நாட்களில் பெருகி கொண்டிருக்கிறது. அதற்காக ஜெபிக்க போகிறோம். எங்கே பார்த்தாலும் இந்த லாக்டவுனில் அநேகர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அநேக இடங்களில் வருமானம் இல்லை. குற்ற செயல்கள், கிரிமினல் குற்றங்கள், வழிப்பறி, வீடுகளை உடைத்து கொள்ளையடிப்பது, இன்னும் கொலை செய்வது, கொலை செய்து கொள்ளையடிப்பது, பல இடங்களிலே திருட்டு காரியங்கள், எங்கு பார்த்தாலும் குற்ற செயல்கள்.
சிறு பிள்ளைகள் கற்பழிக்கப்படுவது, அநேக குடும்பங்களிலே கணவன் மனைவிக்குள்ளே குற்ற செயல்கள், இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். தாய் பிள்ளைகளுக்குள்ளே, தகப்பன் பிள்ளைகளுக்குள்ளே போராட்டம். கர்த்தர் இதையெல்லாம் மாற்றி கொடுக்க வேண்டும். இந்த குற்ற செயல்கள் தேசத்தில் குறைய வேண்டும். நாம் அமைதலோடு ஜீவனம் பண்ண வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். காவல்துறை அதிகாரிகளுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்க வேண்டும், பொறுப்பை கொடுக்க வேண்டும். காவல்துறையில் இருக்கிற ஒவ்வொருவரும் விழிப்போடு செயல்பட வேண்டும். எந்த குற்றவாளிகளுக்கும் எந்த குற்ற செயல்களுக்கும் யாரும் துணை நிற்கக்கூடாது. நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் தமிழ்நாட்டிலே ஆண்டவரே ஒரு பாதுகாப்பு இல்லை. இந்திய தேசத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லை அப்பா. தனிமையாக யாரும் வீட்டில் இருக்க முடியவில்லை ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் குற்றங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது அப்பா. கொலை, கொள்ளை, திருடு பெருகி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குற்ற செயல்களை ஆண்டவரை தடுக்க காவல்துறையை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும் அப்பா. காவல்துறையினருக்கு ஏற்ற ஞானத்தை கொடும். அவர்கள் விவேகத்தோடு பொறுப்போடு செயல்பட கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா போராட்டங்களை இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறோம். இந்த குற்றவாளிகளுக்கு யாரும் அடைக்கலம் கொடுக்க கூடாதப்பா. ஆண்டவரே, இந்த குற்றவாளிகளை அடையாளம் கண்டு கைது செய்யவும், ஆண்டவரே அவர்களுக்குரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்கவும் காவல்துறைகளை கர்த்தர் பயன்படுத்துவீராக. நீதித்துறையை கர்த்தர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, குற்ற செயல்கள் பேப்பரில் வரக்கூடாது. குற்ற செயல்கள் டிவியில் நாங்கள் ஆண்டவரை பார்க்க கூடாது. அதற்கு ஒரு முடிவை நீர் உண்டாக்குவீராக. எங்கள் தேசம் அமைதலோடு காணப்பட, நீதியோடு காணப்பட ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. ஒரு மாற்றத்தை நீர் ஏற்படுத்தி தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குற்றத்தை செய்ய தூண்டுகிற பிசாசின் அந்த தூண்டுதலை கட்டி அப்புறப்படுத்துகிறோம். எல்லாரும் நலமான வேலை செய்து தங்கள் பிழைப்பை நடத்தட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இரண்டாவது, நீதித்துறைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷமா ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், இந்த ரெண்டு கோர்ட்டையும் வைத்து ஜெபிக்க போகிறோம். இந்த ஸ்டெர்லைட்டுக்கு ஹைகோர்ட் நீதிபதிகள் நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தெளிவாக மனசாட்சிபடி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வேதாந்தா குரூப்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு திரும்ப போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸை அவங்க கொண்டு போய் எப்படியாவது ஹைகோர்ட் உத்தரவுக்கு தடை செய்ய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு, நாங்கள் அதை தடை செய்ய முடியாது, ஹைகோர்ட் தீர்ப்பை தடை செய்ய முடியாது என்று சொல்லியிருக்காங்க. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதே நேரம் அந்த வழக்கு தொடர்ந்து நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஹைகோர்ட்டில் நீதியுள்ள தீர்ப்பு சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்பை அங்கீகரிக்கவும் அந்த தீர்ப்புக்கு ஆதரவு கொடுக்கவும் சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள நீதிபதிகளை கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும். நீதிக்கு, ஹைகோர்ட் சொல்ற நீதிக்கு சுப்ரீம் கோர்ட் துணை நிற்க வேண்டும். அதை முடக்கவோ அதை தடை செய்யவோ சுப்ரீம் கோர்ட் செயல்படக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள நீதிபதிகளுக்காக நாம் ஜெபிக்கணும். ஹைகோர்ட்டில் உள்ள நீதிபதிகள், அநேக நல்ல நீதிபதிகளை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அநேக வழக்குகளிலே இந்த நாட்களிலே நல்ல நல்ல தீர்ப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லா ஹைகோர்ட் நீதிபதிகளுக்காய் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். சுப்ரீம் கோர்ட்லேயும் நீதிபதிகள் நீதிக்கு எப்போதும் துணை நிற்க வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிற ஊழியர் வின்சென்ட் அவர்கள் ஜெபிக்கும் போது நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். நீதித்துறைக்காக கர்த்தருடைய நீதி அங்கு வெளிப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னாலே நீதிபதிகள் நீதி செலுத்துகிறார்கள். ஆண்டவர் இல்லாமல் நீதி இல்லை. அவர்தான் நீதிபரர். அவர்தான் நீதிமன்றங்களுக்கு நீதியை கொடுக்கிறவர். ஆகவே நாம் எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிப்போம். எல்லா வழக்குகளிலும் நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும்படியாக நாம் ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே, பரிசுத்தமுள்ள எங்கள் எஜமானனே, நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்தில் வந்து கத்தாவே, எங்கள் தேசத்தினுடைய கத்தாவே ஹைகோர்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். கத்தாவே, சுப்ரீம் கோர்ட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நீதிபதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நீதிபதிகளையும் தேவன் தாமே ஆளுகை செய்வீராக. கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. உண்மையாய் நேர்மையாய் நீதிகளை செய்ய கர்த்தர் கிருபைகளை கொடுப்பீராக, ஞானத்தை கொடுப்பீராக, அதிசயமாய் நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு அதிகாரிகளையும் நீர் பயன்படுத்துவீராக, நீர் ஆளுகை செய்வீராக. தூய ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. தீய சக்திகளோ தீய வல்லமைகளோ உள்ளே நுழையாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வீராக. இரத்த கோட்டைக்குள் கர்த்தர் மூடி மறைத்துக் கொள்வீராக. நீதி உள்ள நியாயம் செய்கிற உண்மை உள்ள அதிகாரிகளை கர்த்தர் எழுப்புவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு கர்த்தாவே தானியேலை போலே பரிசுத்த ஆவியானவரே நீர் நியாயம் செய்வீராக, கிருபை செய்வீராக. நல்ல விசேஷித்த ஞானத்தை கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. அநீதிக்கு துணை நிற்காமல் நீதிக்கு உண்மைக்கு துணை நின்று செயல்படுகிற அதிகாரிகளை ஒவ்வொரு நீதிபதிகளை கர்த்தர் பயன்படுத்தும். ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்துவீராக. எங்கள் தேசத்தை இரத்த கோட்டைக்குள் கர்த்தர் மூடி மறைத்துக் கொள்வீராக. நீதிபதிகளை கர்த்தர் ஆளுகை செய்யும், அதிசயமாய் நடத்துவீராக. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீதித்துறைக்காக நாம் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் நீதிமன்றங்களில் செயல்படுவதை நாம் காணப்போகிறோம். நம்முடைய தேவன் எலியாவின் தேவன். அந்த ஒரு அடி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியத்தை கர்த்தர் செய்வார். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க காரியம் மாறுதலாய் முடியும். வல்ல பெரும் காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆண்டவரே பேசுவார். ஜட்ஜோட நீதிபதிகளோட கர்த்தர் பேசுவார். ராத்திரி பேசுவார். அபிமெலேக்கோடு சொப்பனத்தில் பேசி எச்சரித்தவர் ஜட்ஜஸோட பேசுவார். சொப்பனத்தில் எச்சரிப்பார். இந்த வழக்குல இந்த தீர்ப்பு தான் நீ சொல்லணும். அநீதியா தீர்ப்பு சொன்னா அபிமெலேக்கை கர்த்தர் எச்சரித்தார். நீ செத்தாய் என்று சொன்னார். நீதிபதிகளை கர்த்தர் எச்சரிப்பார், சொப்பனத்தில் பேசுவார். எப்படிப்பட்ட நீதியை கொடுக்கணுங்கிறத சொப்பனத்தில் காண்பிப்பார். நாம் ஜெபிக்கும் போது அது நடக்கும். ஹல்லேலூயா. தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போ. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கடைசியாக ஜெபம், மனம் திரும்புதல் நடக்க வேண்டும். இது ஒரு எச்சரிப்பு. தேவன் தேசங்களுக்கு, உலகத்துக்கே ஒரு எச்சரிப்பையை கொடுத்திருக்கிறார். அவர் பூலோகமெங்கும் ஆளுகை செய்கிற தேவன் என்பதை விளங்க பண்ணுகிறார். பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் அந்த காரியம் எதிரொலிக்கிறது. அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. அவர் பூமிக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். அதனால தான் பொழுதுபோக்கு மையங்கள் எல்லாம் அடைபட்டு கிடக்குது, பாரெல்லாம் அடைப்பட்டு கிடக்குது, டூரிஸ்ட் சென்டர்லாம் அடைபட்டு கிடக்குது. ஏன்? ஒரு எச்சரிப்பு. மனம் திரும்புதல், மனுஷனுக்குள்ள மனம் திரும்புதல் உண்டாகணும். இன்னும் சுய இஷ்டத்துக்கு தன் காரியங்களை மனுஷன் செய்துகிட்டு இருக்க கூடாது. மனம் திரும்புதல் தேசமெங்கும் வரணும். தேவனை பற்றிய பயம் வரணும். வேதம் சொல்லுது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று. தேவன் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். எச்சரிப்பை கொடுத்து கொடுத்து மனம் திரும்புவாயா என்று எதிர்பார்க்கிறார். இந்த பாவ காரியங்களெல்லாம் நீ விட்டுருவாயான்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் மனம் திரும்பின மாதிரி தெரியல. கோடி கோடியா மதுபான விற்பனை நடந்துக்கிட்டு தான் இருக்கு.
ஆபாச காட்சிகளை பார்க்கறது பல மணி நேரங்கள், பல லட்சம் பல கோடி பேர் பெருகிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு சாம்பிளா ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்காரு ஆண்டவர். இந்த எச்சரிப்புக்கு மனம் திரும்பலன்னா இது சாம்பிள். ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, மனம் திரும்பாத பட்சத்தில் இன்னும் அதிபயங்கரமான காரியங்களை ஆண்டவர் கட்டளையிடுவார். அதிபயங்கரமான காரியங்கள். மனுஷர்கள் நடுங்குவார்கள், திகைப்பார்கள், கதறுவார்கள். அதனால நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே தேசங்கள் முழுவதும் ஒரு மனம் திரும்புதல் வரட்டும் ஆண்டவரே. ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமே அப்பா. ஸ்தோத்திரம். இன்னும் ஜனங்கள் துணிகரமாய் வாழ்கிறார்கள் அப்பா, இருமாப்பு உள்ளவர்களாய் காணப்படுகிறார்களே, இருதய கடினப்பட்டு காணப்படுகிறார்கள் அப்பா. இன்னும் பாவத்தின் மேல் பாவத்தை செய்கிறார்களே. ஒரு பாக்கா சீக்கிரே குரு, நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம்ப்பா, ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டுமே. கோடை காலம் சென்றது, அறுப்பு காலம் முடிந்தது, என் ஜனமோ ரட்சிக்கப்படவில்லையே, என் தேசம் ரட்சிக்கப்படவில்லையே. ஒரு மெய்யான மனம் திரும்புதல் ஆண்டவரே ஒவ்வொரு ஏரியாவிலையும் உண்டாகட்டாப்பா. ஜனங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு மீட்பு உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு மனஸ்தாபம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பாவத்தை விட்டு விட்டு மனம் திரும்புதலுக்குள்ளே கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் எங்கு ஒரு ரட்சிப்பின் கிரியை காணப்பட உதவி செய்யுங்கப்பா. பிரசங்கங்கள் மனம் திரும்புதலை பிரசங்கிக்க நீர் கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் யோவான் 15ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 4 காரியத்தை சுருக்கமாய் உங்களுக்காய் நான் பேச விரும்புகிறேன். இயேசு சொன்ன சத்தியம் ஜீவனுள்ள சத்தியம். அந்த சத்தியத்தில் நாம் நிலைத்திருந்தால் மெய்யாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். சத்தியம்தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இயேசு சொல்லுகிற சில சத்தியங்களை யோவான் 15ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். முதலாவது 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். நிறைய பேரை பார்க்கிறோம், ஆண்டவரை விட்டு தூரமாய் வாழ்கிறார்கள். நாம் ஆண்டவரோடு ஒட்டி வாழ வேண்டும். அவர் திராட்சை செடி, நாம் கொடிகள். திராட்சை செடியில அந்த கொடி எப்படி ஒட்டி இருக்கிறதோ அதே போல நாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். என்னிலே அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் உலகம், மாமிசம், பிசாசு மூன்றையும் நாம் வெறுத்து தள்ள வேண்டும். ஒரு பக்கம் உலகம் நம்மோடு போராடும், ஆண்டவரில் நிலைத்திருக்க கூடாதபடி, ஆண்டவரை விட்டு பிரிக்கும்படி உலகத்தின் ஆவி போராடும், உலக இச்சைகள். இன்னொரு பக்கம் மாம்சம் போராடும், நீ ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டாம், நீ ஆண்டவரில் நிலைத்திருந்தால் இந்த பாவத்தை செய்ய முடியாது, ஆண்டவரில் நிலைத்திருந்தால் நீ சினிமா பார்க்க முடியாது, ஆண்டவரில் நிலைத்திருந்தால் நீ தண்ணி அடிக்க முடியாது. மாம்சம் ஆண்டவரோடு ஒட்டி கொள்ள விரும்பாது. மூன்றாவது பிசாசு. பிசாசு இன்னொரு பக்கம் போராடுவான். இவன் ஆண்டவரில் நிலைத்திருந்தால் இவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்ங்கிறது பிசாசுக்கு தெரியும். அதனால் ஆண்டவரோடு நீங்கள் ஒட்டி கொள்ளாதபடி, அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருக்கக்கூடாதபடி பிசாசு போராடுவான். ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் உலகம், மாமிசம், பிசாசு மூன்றையும் நீங்கள் வெறுத்து தள்ள வேண்டும். உலகம் வேண்டாம், மாமிசம் வேண்டாம், பிசாசு வேண்டாம்.
என்று நீங்கள் வெறுத்து தள்ள வேண்டும். 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அற்புதமான வார்த்தை வாசிக்க கேட்போம். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள், கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டவரில் நாம் நிலைத்திருக்கும் போதுதான் நம்ம கனி கொடுப்போமா? திராட்சை செடியில கொடி ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த திராட்சை செடியிலிருந்து வருகிற அந்த திராட்சை செடியின் அந்த தன்மைகள் கொடிக்குள்ளே போய் கனி வெளிப்படும். கிறிஸ்துவின் தன்மை நமக்குள் எப்போ வரும்? அவரில் நிலைத்திருக்கும் போது. இதில் அற்புதமான வார்த்தை என்ன தெரியுமா? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்கள் என்னோடு இருந்தால் நான் உங்களோடு கூட இருப்பேன். நீங்கள் என் பட்சத்தில் இருந்தால் நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. இந்த உலகத்தில் உங்க சொந்த பிள்ளைகள் கூட ஒரு 10 நிமிஷம் உங்க கூட வந்து உட்காருன்னா உட்காராது. உங்க பிள்ளைய பார்த்து சொல்லுங்க, அம்மாவோட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுடானா அது செல்போனை தூக்கிட்டு போயிடும். எனக்கு வேலை இருக்குமா, எனக்கு அது இருக்குமா, இது இருக்குமா. உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க, அம்மாவோட ஒரு 10 நிமிஷம் உட்காரு, அம்மாவோட ஒரு 10 நிமிஷம் படுத்துரு. இருக்காது. அவங்களுக்கு விருப்பம்லாம் வேற பக்கம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் மேல இருக்குது, அவங்க சுய இச்சைகள் மேல இருக்குது. உங்க சொந்த பிள்ளையே உங்க கூட வந்து ஒட்டி இருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னில் நிலைத்திருந்தால் நான் உன்னோடு நிலைத்திருப்பேன். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர், எவ்வளவு ஆச்சரியமான ஆண்டவர். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு. ஒரு பெரிய சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நீங்க 10 நிமிஷம் பேசணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்க்கணுமா, ஒரு மினிஸ்டரை பார்க்கணுமா, நீங்க உடனே போயிட முடியாது. 10 நிமிஷம் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேல அங்க உட்கார வைக்க மாட்டாங்க. டைம் சொல்லி தான் உள்ள அனுப்புவாங்க. ஐயா கிட்ட நீங்க வேற காரியத்தை பேசக்கூடாது, என்ன காரியத்துக்கு வந்தீங்களோ அந்த காரியத்தை மட்டும் 10 நிமிஷம் பேசிட்டு வந்துருங்கம்பாங்க. நீங்க அதுக்கு மேல அங்க உட்கார்ந்தா நம்மளை பிடிச்சு வெளியே கூப்பிட்டு வந்துருவாங்க. இதுதான் உலகத்தின் காரியம். தேவன் அப்படி அல்ல. நீ என்னோடு இருக்க வருகிறாயா, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நீ என்னில் நிலைத்திரு, நானும் உன்னில் நிலைத்திருப்பேன். நிலைத்திருக்க நிலைத்திருக்க நீ மிகுந்த கனிகளை கொடுப்பாய். ஹல்லேலூயா. பிரசன்னத்தில் இருக்கணும், ஆண்டவர் பிரசன்னத்தில் இருக்கணும். உலகமெல்லாம் மாயை ஐயா, உம்மன்பே போதுமையா. அந்த பாடல ஒரு அடியை நம்ம பாடுவோமா? பிரசன்னம். ஹல்லேலூயா. ஜீசஸ். உலகமெல்லாம் மாயை ஐயா, உலகமெல்லாம் மாயை ஐயா, உம்மன்பொண்டே போதுமையா. உம்மன்பொண்டே இயேசுவே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம்
போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ரபாஷ்யா ரபலபரதரபரபா லிகரபோசி அந்தரபலபரபா. அவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும். அதான் அவரில் நிலைத்திருப்பது. உம் அன்பு எனக்கு போதும் என்று பிரசன்னத்தில் உட்காரணும். அவரோடு நெருங்கணும். அவரோடு நெருங்கணும்னா சில காரியத்தை வெறுக்கணும். நீங்கள் என்னிலும், தாவீது சொல்றார், உம்மை விட்டு நான் எங்கே போவேன், உமது சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன். எல்லாம் மாயை, எல்லாம் வேஸ்ட். ஃப்ரெண்டு, ரிலேஷன், அங்க இங்க நீட்டு ஓடுறது எல்லாம் வேஸ்ட். என்னில் நிலைத்திருங்கள். டைம் ஆண்டவரோடு செலவு பண்ணுங்க சிஸ்டர். செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டிய நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. பண்ணிட்டு கர்த்தரோடு உங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்க. என்னில் நிலைத்திருங்கள். ஆசை வேணும், விருப்பம் வேணும். நான் ஆண்டவரில் நிலைத்திருக்கணும். அதற்காக உபவாசத்தை நியமிங்க. உபவாசம் நியமிக்கப்படும் போதுதான் அந்த மாம்சம் ஒடுங்கும், நடுங்கும். ஆண்டவரில் நிலைத்திருக்கிற அனுபவம் மேலான அனுபவம். ராத்திரியா ஜெபம், அதிகாலையா ஜெபம், மத்தியான நேரமா ஜெபம். தானியேல் தினம் 3 வேளை ஜெபித்தான். அவன் ஆண்டவரோடு ஒட்டி கொண்டான். ஒட்டிக்கிடணும். எண்ணில் நிலைத்திருங்கள். சில பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? ஓடி வந்து அம்மா காலை அப்பா காலை பிடிச்சுக்கிடும். குட்டி பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு வானாலும் வராது. குட்டி குழந்தையா இருக்கும்போது அந்த ஒட்டிக்கிடும். நீங்க எப்பவும் குட்டி குழந்தைய ஆண்டவருக்கு இருக்கணும். செல்ல பிள்ளையா இருக்கணும். ஒட்டிக்கிடணும். ஏசப்பா நான் ஒட்டிக்கிடணும். உம்மை விட்டு நான் எங்கே போவேன், நீரே எனக்கு போதும் ஆண்டவரே. உம்மை என்று எனக்கு வேற ஆசை இல்லப்பா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பாராம். எனக்கு டைம் இல்லை நீட்டு ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை நீட்டு ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. என் பிரசன்னத்தை உனக்கு காண்பிக்க டைம் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. நம்ம தான் பெரிய கலெக்டர் மாதிரி ஜெபிக்க டைம் இல்லை பிரதர். அதான் 6 மாசம் லாக்டவுன் போட்டு வச்சிருக்காரு. டைம் இல்லையா உனக்கு? இரு, வீட்டில் இரு. ஆண்டவர் கொடுத்தாதான் நமக்கு நேரம் கிடைக்கும். நம்ம ஆண்டவருக்கு நேரம் கொடுத்தா ஆண்டவர் நமக்கு நேரத்தை கொடுப்பார். ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்க, உங்களுக்கு நேரத்தை கொடுப்பார். எப்படிப்பட்ட நேரத்தை கொடுப்பார் தெரியுமா? ஆசீர்வாதமான நேரத்தை கொடுப்பாரு. நீ கொஞ்சமாய் பிரயாசப்பட்டு அதிகமாய் நீ பலனை பெற்றுக் கொள்வாய். அதான் ஆண்டவர் கொடுக்கிற நேரம். ஆண்டவர் நேரம் கொடுக்கலன்னா நீ மிகுதியாய் பிரயாசப்பட்டு அறுப்பு கொஞ்சமா இருக்கும். கர்த்தர் நேரத்தை கொடுத்துட்டாருன்னா நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் ஒரு டைம் உனக்கு குறிச்சு கொடுப்பாரு. அந்த டைம்ல உன் காரியம் எல்லாம் சக்சஸா மாறும். அதான் இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை தியானிக்க டைம் கொடு, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதான் ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். சும்மா ஒரு காரியத்தை சொல்லிட்டீங்கன்னா போதும், ஆண்டவர் செய்து முடிச்சிருவாரு. ஆண்டவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அந்த வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கணும். எத்தனை பேருக்குள்ள வார்த்தை இருக்குது? யாரோ சொன்ன வார்த்தை உங்களுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கு. புருஷன் சொன்ன வார்த்தை அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு. அது இந்த அம்மாவுக்குள்ள என்ன உட்கார்ந்துகிட்டு இருக்கும். யாரோ உங்களை பற்றி வீண் வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தை உனக்குள்ள வந்து நிலைத்திருக்க கூடாது. அதை தூசியை போல நீ உதறி தள்ளு. பேசினவன் பேசிட்டு போட்டு
என்ன பேசுனா என்ன, உனக்கு என்ன? அந்த மனசுக்குள்ளே வச்சு வச்சு என்னை இப்படி பேசிட்டாங்களே, அப்படி பேசிட்டாங்களே, அதை தூசியை போல உதறி போடு. அந்த வார்த்தை உனக்குள்ள நிலைத்திருக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை, அவர் உன்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார், அந்த வார்த்தையை நீ எழுது, அந்த வார்த்தையை தியானம் பண்ணு, அந்த வார்த்தையில் நிலைத்திரு, அந்த வார்த்தையை பற்றிக்கொள். உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தை இருக்கணும். அதனாலதான் தாவீது சொல்றான், உடைய வேதம் என் மன மகிழ்ச்சி, நாள் முழுவதும் அது என் தியானம். நாள் முழுவதும் வேதத்தை தியானிக்கிறானாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை தியானிக்க வேண்டும், நன்றாய் தியானிக்க வேண்டும். வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவன் வார்த்தையில தான் இருக்காரு, போட்டோவில் இல்லை. ஆவியும் ஜீவனுமான வார்த்தையில் தேவன் இருக்கிறார். அந்த வார்த்தையை நீ பிடித்துக் கொள்ளும் போது நீ தேவனை பிடித்துக் கொள்ளுகிறாய். அந்த வார்த்தையின்படியே தேவன் உனக்கு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கணும். ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போதும் வார்த்தை வெளிப்படணும். பிசாசு இயேசுவை சோதிக்கிறான். இயேசுவில் இருந்து வார்த்தை வெளிப்பட்டது. அந்த வார்த்தையின் முன் பிசாசு நிற்க முடியல. வேதம் சொல்லுகிறது, அவரை விட்டு விலகி போனான். வார்த்தை உன்கிட்ட இருந்துச்சுன்னா பிசாசு உன்னைய விட்டு விலகி போயிடுவான். வார்த்தை இல்லைன்னா பிசாசு உன்னைய சுற்றி சுற்றி வந்துடுவான். வார்த்தை ரொம்ப முக்கியம். வசனம், என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், கிறிஸ்துவின் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர் ஒரு பிசாசை துரத்த போனாராம். பிசாசு சொல்லிச்சான், உனக்கு மத்தேயு 10:1 தெரியுமா? அதில் என்ன எழுதியிருக்கு? சகல நோய், சகல வியாதி. ஆனால் அசுத்த ஆவிங்கிறதுல சகல நீட்டு இல்லை, பார்த்தியா? அதனால நீ என்னைய துரத்த முடியாது அப்படின்னுட்டு பிசாசு சொல்லிச்சான். ஊழியக்காரர் வேதனையோடு வீட்டில் போய் ஜெபம் பண்ணாராம். அப்போ ஆவியானவர் சொன்னாராம், லூக்கா 9:1 பிசாசுக்கு போய் சொல்லு. லூக்கா 9:1 என்ன இருக்கு? சகல அசுத்த ஆவிகளை துரத்த, சகல பிசாசுகளை துரத்த. இந்த வார்த்தையை அவர் பிடிச்சிட்டாரு. அடுத்த நாள் வரும்போது கொஞ்சம் காலரை தூக்கி விட்டு வந்தாரு. ஏன்னா வார்த்தை வந்துச்சே. இவர் வரும்போது பிசாசு சொல்லிச்சான், லூக்கா 9:1 படிச்சிட்டியா? லூக்கா 9:1 உனக்கு தெரிஞ்சிச்சா? ஐயோ, அப்ப நான் நிற்க முடியாது, ஓடி போச்சு. வார்த்தை உனக்குள் நிலைத்து இருக்கணும். பேப்பரை ரொம்ப படிச்சுட்டு இருக்காத, தேவையில்லாதது ரொம்ப படிச்சுட்டு இருக்காத. வார்த்தையை தியானம் பண்ணு. நாள் முழுவதும் அது என் தியானம். கேட்டா வார்த்தை வரணும். ராத்திரி தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் உனக்குள்ள இருந்து ஜீவன் உள்ள வார்த்தை டக்குனிட்டு வரணும். பிசாசு உன்னை சோதிக்க வர்றானா? இயேசுவை போல உனக்குள்ள இருந்து ஜீவனுள்ள வார்த்தை வரும்போது வசனம் ஆவியின் பட்டயம், வசனமாகி ஆவியின் பட்டயம் என்று இருக்கிறது. வார்த்தை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க பட்டயத்தை வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பட்டயம் இருந்தா பிசாசு பக்கத்தில் வர மாட்டான். ஐயோ, அவ பட்டயம் வச்சிருக்கா, பெரிய பட்டயம், நிறைய பட்டயம் வச்சிருக்கா, விதவிதமான பட்டயத்தை வச்சிருக்காப்பா. வசனமாகிய ஆவியின் பட்டயம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை உன்கிட்ட நிலைத்து இருக்கட்டும். வார்த்தை தான் தேவன். வார்த்தை உனக்குள்ள பெருக பெருக தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய கிருபை உனக்குள்ள பெருகி கொண்டே இருக்கும். உன்னை கண்டு பிசாசு நடுங்குவான். ஒரு வார்த்தை உள்ள மனுஷனை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்ட மனுஷனை பார்த்து பிசாசு நடுங்குவான். ஏன்னா அவன் ஆவியின் பட்டயத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் இன்னும் 2 காரியம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிற காரியம்
அதை நான் அடுத்த வாரத்தில் உங்களுக்காய் பிரசங்கிக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவரிலும் அவர் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கட்டும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கண்களை மூடி ஜெபிப்போமா? உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மோடு இருப்பதுதான், உலகத்தோடு இருப்பதல்ல, மாம்ச இச்சைகளோடு இருப்பது அல்லப்பா, பிசாசின் காரியங்களோடு இருப்பது அல்ல ஆண்டவரே. ஏக்கமையா, எத்தனை பேருக்கு அந்த ஏக்கம் வருது? ஆண்டவரோடு இருக்கணுங்கிற ஏக்கம். நீரே போதும் ஆண்டவரே, வேறே வேண்டாம் ஆண்டவரே. உலகம் வேண்டாம், மாம்ச எண்ணங்கள், மாம்ச கிரியைகள், மாம்ச இச்சைகள், மாம்ச ஆசைகள் வேண்டாம் ஆண்டவரே. நீரே போதும், நீரே போதும், வேறே வேண்டாம். எந்த நண்பர் இயேசுவே. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீரே போதும், வேறே வேண்டாம். எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த உலகம் மண்ணு ஆண்டவரே, பணம் மண்ணு ஆண்டவரே, அந்தஸ்து பதவி எல்லாம் மண்ணு ஆண்டவரே, மண்ணுக்குரியது ஆண்டவரே. இந்த மண்ணுக்குரிய காரியத்துக்காக மகிமைக்குரிய காரியத்தை நான் விட மாட்டேன் ஆண்டவரே. நீரே என் மகிமை, நீரே என் மகிமை இயேசுவே. இந்த மண்ணுக்காக உம்மை விட மாட்டேன். எல்லா கண்களை மூடி சாதாரா கராபா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. எத்தனை பேர் சொல்றீங்க, இயேசுவே நீர்தான் என் தேவை ஆண்டவரே, இயேசுவே நீர்தான் என் விருப்பம் ஆண்டவரே. இயேசுவே, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீரே என் விருப்பம். தீலாபாரா தூராபாசே. ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க சிஸ்டர், ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க தங்கச்சி. ஓ ரிகா துரகா, உலகமெல்லாம் மாயை ஐயா, உலகமெல்லாம் மாயை ஐயா. உம்மன் பொண்டே போதுமையா, உம்மன் பொண்டே போதுமையா. ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க, என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்னாரே. ஆண்டவரை பார்த்து சொல்ல, நான் உம்மில் நிலைத்திருப்பேன்.
உம்மை பற்றி கொள்வேன், உம்மோடு ஒட்டி கொள்வேன்ப்பா. நீங்க தான் எனக்கு வேணும். என் ஆசையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. உம்மில் நான் நிலைத்திருப்பேன் அப்பா. உம்மில் நிலைத்திருந்து நான் மிகுந்த கனிகளை கொடுப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரோடு பேசுங்க அம்மா, ஜெபம் பண்ணுங்க. இது ஜெப நேரம். வாயை திறந்து ஆண்டவரோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தை என்னில் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை தான் என்னை வாழ வைக்கும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை தான் ஜீவன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை இல்லாமல் என்னால் வாழ முடியாது. உம்முடைய வார்த்தை என்னில் இருக்கட்டும், இருக்கட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாள் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கணும்ப்பா. உம் வார்த்தை எங்களில் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பாக்கியத்தை, சாக்கியத்தை இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சாட்சிகள், உங்கள் ஜெப குறிப்புகள் இருக்குமானால் 9442769494 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. மன்றாட்டு ஊழியத்தை நேசிக்கிற, தாங்குகிற உங்கள் குடும்பங்களை தேவன் நிச்சயமாய் பெருக பண்ணுவாராக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அந்த லிங்கை ஃபார்வர்ட் செய்யுங்க. அநேகருக்கு நிச்சயம் இந்த ப்ரோக்ராம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் முயற்சி எடுக்கும்போது இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாயிருக்கவில்லை. முப்பது ஆண்டுகள் இயேசுவின் சேவையில் ஒரே நோக்கம், மன்றாட்டு ஜெபம். சபைகளில் உயிர்மீட்சி உண்டாக, நற்செய்தி அறிவிக்கப்பட, சிதறுண்ட உறவுகள் சீர்பட, நொறுங்கிய உள்ளங்கள் ஆறுதல் அடைய, சமுதாயத்தில் தெய்வீகம் உண்டாக, அவர் ராஜ்யம் கட்டப்பட. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நடத்துவார் உன்னை என்றும் உன் வாழ்வின் இறுதி வரை. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நடத்துவார் உன்னை என்றும் வாழ்வின் இறுதி வரை.